அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா, கடந்த முறை வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் 2022, 23 கல்வியாண்டுக்குள்ள 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து நியமனம் செய்வதற்கான அனுமதி அப்போது பெறப்பட்டது. அதன்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில இந்த வருடம் அதாவது 2025, 26ஆம் கல்வியாண்டுக்கான கௌரவ விரிவுரையாளரின் மொத்த எண்ணிக்கை அதாவது ஒரு 2000 பேர் நியமனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு பற்றின வீடியோ தான் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 2022, 23ஆம் கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா முழுசா இது வந்து அப்போதைய காலகட்டத்தில் 25/11/2022 சொல்லி அந்த அரசாணை செயல்படுத்தப்பட்டு அப்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2423க்கு சுழற்சி 1ல் வந்து 2021, 22ல் 2423 கெஸ்ட் லெக்சர்ஸ் தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான நிதிச்சுமைக்கான மொத்த இதையும் பார்த்திங்கன்னா அந்த நேரமே ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இவ்வளோ ரூபாய் அதுக்கு செலவாகும் அப்படின்ட்டு. இதன்படி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்போதைய சட்டமன்ற கூட்டத்தில் பார்த்திங்கன்னா 2022, 23ஆம் கல்வியாண்டில் 7/7/2022 அன்றைக்கு பார்த்திங்கன்னா 1895 கௌரவ விரிவுரையாளர்கள் அதாவது கற்பித்தல் பணி உயர்கல்வித்துறையில் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை இப்போ இருக்கிற கல்லூரிகளில் 7198 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியிடங்களில் 5303 கௌரவ விரிவுரையாளர்கள் மட்டுமே பணிபுரிந்திருக்காங்க. 1895 பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது சிரமமாக இருப்பதால் மாணவருக்கு தரமான கல்வியை வழங்குவதற்கு கூடுதலாக கல்லூரிகள் தோற்றுவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக 1895 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டியது அவசியமாகிறது. அதுக்கான ஆசிரியர் தேர்வாளிகளையும் உதவி பேராசிரியர் பணிகள் வந்து நடைபெற்றுருக்கு. 4000 போஸ்ட்டுக்கு வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எப்படி அறிவிப்பு கொடுக்கணும், அது எந்த மாதிரியான பல்கலைக்கழக மானியக்குழு உரிய தகுதி PhD ஸ்லெட்நெட்டு இந்த தகுதிகளின்படி அதான் 2018 UGC அறிவித்த அந்த கல்வி தகுதியின்படியும் 11 மாதம் சேலரி அதுக்கு வந்து அதுக்கு கல்வி இணை இயக்குனர் சார்ந்த கல்லூரி 3 மண்டலம் 3 முதல்வர்கள் அவங்க உறுப்பினர் பட்டியலில் பணியில் மூத்த பேராசிரியர் முதல்வர். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இணை பேராசிரியருக்கு நியமனம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சுருந்தாங்க. அதன்படி 2021, 22 கல்வியாண்டில் இது மொத்தமாக எத்தனை கல்லூரிகள் எவ்வளோ பேருக்கான நியமனம் செய்யப்பட்ட அந்த நியமனம் செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு மொத்தம் இது அதாவது ஒரு ஆசிரியர் 30 மாணவர்களுக்கு வீதம் உறுதி செய்து கொள்ளுமாறும் கல்லூரி கல்வி இயக்குனரை வந்து கேட்டுட்ருக்காங்க. அது மாதிரி இந்த அரசாணையின்படி பார்த்திங்கன்னா 25/11/2022 அன்று கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்ட பேரேட்டு படி 1877 அப்படிங்கிறதுல பெறப்பட்டு ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா கௌரவ விரிவுரையாளர்களோட அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சுங்கிறதையும் உங்களுக்கே தெரியும். அதையும் நம்ம வந்து இப்போ சொல்லிடுறோம். இப்போ இதுக்கான அவசியம் ஏற்படுவதற்கான காரணம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். சுழற்சி 2 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த வருகிற கல்வியாண்டு 2025, 26ஆம் கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா சுழற்சி 2ல் நிறைய புதிய பாடப்பிரிவுகள் சேர்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 164 கல்லூரி இந்த வருடத்திற்கான அறிவிப்பையும் சேர்த்து ஒரு 171 கல்லூரிகளுக்கு மொத்தமாகவும் இப்போ பணியிடங்களுக்கான இது வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பார்த்திங்கன்னா இது மாதிரியான மொத்த கல்லூரிகள் அதே மாதிரி கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா TNGASAன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சர் டெம்பரரி பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அதில் வந்து மொத்த அப்ளிகேஷனை வாங்கி அவங்களுக்கான ஸ்லெட்நெட்டு முடிச்சிருக்கிறவங்களுக்கு PhD முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸு இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் லெவல் அப்படிங்கிறது வந்து 3 செக்டராக மாறும். ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு அது எல்லாமே இதே சேம் இன்ட்ரடஸில் கொடுப்பாங்க. அது வந்து இந்த வர்ற கல்வியாண்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இளங்கலை மாணவர் சேர்க்கையும் இதே போர்ட்டலில் தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் ஒரே போர்ட்டலில் 2 விஷயத்தை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குவோம். 2022, 23 கல்வியாண்டில் தான் இந்த மாதிரியான 1895 பணியிடங்களுக்கு 4000 வேகன்சி வந்து நாங்கள் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நாங்கள் ஆசிரியர் தேர்வு மூலமாக போடுறோம்னு சொல்லிட்டு 2022, 23 சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பல்கலைக்கழக மானியக்குழு பெற்றுள்ள கல்வி தகுதியின்படி தான் வந்து இவங்களுக்கு பணி நாடுவர்களுக்கு கௌரவராக தேர்ந்தெடுக்கப்படுவர் அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இத்தகைய சூழ்நிலையில் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஆன்லைனில் இவங்களுக்கு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு 15/12/2022 அன்னைக்கு
அன்று முதல் ஆன்லைன் அப்ளிகேஷனாக இதை த்ரூ அவுட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே கௌரவ பணியில் சேர்வதற்கான அது வந்து 15 டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 29 டிசம்பர் வரைக்கும் பதிவு பண்ணலாம். இப்படி மண்டல வாரியாக பரிசீலிக்கப்பட விண்ணப்பங்கள் ஆன்லைன் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா, அதன்படி பார்த்திங்கன்னா கௌரவர்களுக்கு மாதந்தோறுமான ஊதியம் எல்லாத்தையுமே வந்து அதில் நிதி ஒதுக்கீடோ சேர்த்து இதில் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கான கல்வி தகுதிகளின்படி அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடந்த முறையில் ஜூலை 19, 2024 அன்று பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து அப்போதைய கல்லூரி கல்வி இயக்குனர் வந்து எல்லா அரசு கலைக்கல்லூரி எல்லாருக்கும் சென்ட் பண்ணதில் ஒரு மெசேஜ் இருந்துச்சு. இதுக்கான பொருள் கல்லூரி கல்வி இயக்கம், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஆசிரியர் கழக சங்கம் கோரிக்கைகள் தொடர்பான கூட்டம் நடைபெற்றமை, கூட்டம் குறிப்புரை அளித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13/6/2024 அன்னைக்கு நாளிட்ட அரசு கல்லூரி கழக பொதுச் செயலரின் நாளிட்ட கடிதத்தின்படி ஜூலை 1, 2022 பிற்பகல் 3 மணி அளவில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொருண்மைகள் குறித்து குறிப்புரை தகவல்களுக்காக அனுப்பப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பாடம் நடத்துவதற்கு ஏதுவாகவும் உடனடியாக 4000 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள் நியமனம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படுங்கிறது வந்து கொஞ்சம் துரித நடவடிக்கையோடு அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து நாட்கள் தேவைப்படுவதனாலும், புதிதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலி பணியிடமாக இருக்கும் உதவி பேராசிரியர் இடங்களுக்கு கௌரவ விருதாளர்கள் பணி நியமனம் செய்யப்படுவதற்கும் அதற்கான பேராசிரியர்கள் தேவைப்படும். அப்போதைய நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாக அனுமதி கொடுக்கப்பட்டு நிதி அனுமதி பெறப்படாத ஆசிரியர் பணியிடங்களுக்கு நிதி அனுமதி வழங்குதல் மற்றும் பணிப்பளுவின் காரணமாக புதிய ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவித்தல் அப்படிங்கிறது வந்து கருத்துருள் கேட்டப்படுது. புதிய கல்லூரிகளில் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுகளுக்கு தேவையான பயிற்றுவிக்கப்படும் பேராசிரியர்களின் எண்ணிக்கை காலி பணியிடாக இருப்பதால் 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிதி அனுமதி அளித்தும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அனுப்பப்பட்ட கருத்துருள் 7764 பணியிடங்களுக்கு கௌரவ விருதாளர்களை கொண்டு நிரப்பிக்கொள்ள அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சில பணியிடங்களுக்கு கௌரவ உரிமையாளர்களை பணி நிபந்தனம் செய்வதற்கான மேலும் இப்படி வழங்கப்பட்ட கௌரவ உரிமையாளர்கள் இது கடந்த வருடம் 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு அளிக்கப்பட்டு அவங்களுக்கான வேக்கன்சிங்கிறது வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா, இந்த வருடம் புதிய கல்லூரிகள் தோற்றுவிக்கப்படும் அப்படிங்கிறது 25-25ஆம் கல்வியாண்டில் வருகிற கல்வியாண்டில் 2025-26ஆம் கல்வியாண்டில் நிறைய புதிய கல்லூரிகள் தோற்றுவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்ற காலி பேராசிரியர் பணியிடங்களுக்கு கௌரவ விருதாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இது வந்து ஏற்கனவே 1000 பேர். இந்த வருடம் பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டங்கள் சுழற்சி 2 பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் இந்த வருகிற வருடத்தில் இந்த 2025-24 கல்வியாண்டில் நிறைய கல்லூரிகளில் சுழற்சி 2 புதிய பாடத்திட்டங்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த முதல் முறையாக கல்லூரிகளில் ஆரம்பிக்கப்பட்ட பாடத்திட்டங்களுக்கு ஃபஸ்ட் இயர்னு இப்போ இந்த போன வருஷம் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் செகண்ட் இயர்னால் கூடுதலாக ஒரு வகுப்பு அதிகமாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு பார்ட் 1 தமிழ், அது பகுதி 1 தமிழ், பகுதி 2 இங்கிலீஷ், இதுக்குமான பேராசிரியர் பணியிடங்களுக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி அவங்க மேஜர் சப்ஜெக்ட்ஸ் முதன்மை பாடத்திற்கான இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறைய பேராசிரியர்கள் தேவைப்படுவாங்க. இப்போதைக்கு தற்போதைய நிலையின்படி 2000 கௌரவ விருதாளர்களாக இவங்க நியமிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஸோ ஏற்கனவே ஜூலை மாதமே வந்து 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு 763 பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுறதுக்கான அரசாணை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அரசுக்கு இப்போயே ஆல்மோஸ்ட் கல்வி பணியிடம் முடிவு நிலையில் இருக்கிறது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த வர்ற கல்வியாண்டில் 2025-26ஆம் கல்வியாண்டில் 2000 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதமாகப்பட்டுள்ளது. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா வர்ற கல்வியாண்டில் புது கல்லூரிகள், புதிய பாடப்பிரிவுகள் தோற்றுவிக்கப்படுகிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தோற்றுவிக்கப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அந்த பாடப்பிரிவுகள் கண்டினியூ ஆகும்போது அதுக்கு பேராசிரியர்கள் நியமிக்கப்படாத காரணத்தினாலும் ஏற்கனவே 940 பேராசிரியர்களுக்கான பணியிடங்களும் 1895 கடந்த வருடங்கள் நியமனம் செய்யப்பட்ட 2 வருடத்துக்கு முன்னாடி நியமனம் செய்யப்பட்டதுலையும் பார்த்திங்கன்னா 300 பேர் பங்கேற்கவில்லை. ஸோ அதோட இதையும் சேர்த்தா மொத்தம் 2000 பணியிடங்கள் 2025-26ஆம் ஆண்டு கல்வியாண்டில் வருகிற கல்வியாண்டில் நிரப்பப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது.